Good morning students. நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்? Matrix and calculus பேப்பர்ல 16 மார்க் क्वेश्चंस பார்த்துட்டு இருக்கோம். இப்போ local maximum and local minimum value எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். So what is given in the question? F of x value கொடுத்திருக்கு x plus 2 sin x. First step what we are going to do? We are going to differentiate with respect to x. F of x differentiate பண்ண போறோம் with respect to x. F of x differentiate பண்ணா f dash of x x differentiate பண்ணா 1 plus 2 into sin x differentiate பண்ணா என்ன வரும் cos x. So f dash of x கண்டுபிடிச்சிருக்கோம். நம்ம f double dash of x கண்டுபிடிச்சு வெச்சுப்போம். f double dash of x 1 differentiate பண்ணா 0 plus 2 into cos x differentiate பண்ணா minus sin x. So f double dash of x ஓட வேல்யூ என்னது minus 2 sin x. f double dash of x நம்ம ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன செய்றோம் first step f dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்ண போறோம். f dash of x 0 க்கு ஈக்குவேட் பண்ணா என்ன கிடைக்கும் 1 plus 2 cos x is equal to 0. 2 cos x is equal to minus 1. So cos x ஓட வேல்யூ என்னது minus 1/2. So f of x ஃபியூச்சர்ல தேவனால f of x நோட் பண்ணி வெச்சுப்போம். f of x ஓட வேல்யூ x plus 2 sin x. f of x ஓட வேல்யூ என்னது x plus 2 sin x. f of x ஓட வேல்யூ x plus 2 sin x. நம்ம வந்து இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் cos x is equal to இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். We have found cos x is equal to minus 1/2. So cos x is equal to minus 1/2 கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து cos வந்து நெகட்டிவ் வந்து ரெண்டு இடத்துல வரும். ஒன்னு செகண்ட் குவாட்ரண்ட்ல வரும், இன்னொன்னு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல வரும். நம்ம x ஓட வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். அப்ப என்ன எடுத்துக்கறோம் cos x is equal to நம்ம முதல்ல செகண்ட் குவாட்ரண்ட் எடுத்துக்கோம். செகண்ட் குவாட்ரண்ட்ங்கிறது என்னது pi minus செகண்ட் குவாட்ரண்ட்ல cos ஓட வேல்யூ நெகட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல cos ஓட வேல்யூ நெகட்டிவ் and தேர்ட் குவாட்ரண்ட்ல நெகட்டிவ். cos x is equal to minus 1/2 cos pi plus. So cos க்கு வந்து 1/2 எப்ப வரும் cos க்கு வந்து cos theta ல வந்து 1/2 வந்து 60 ல வரும். 60ங்கிறது என்னது pi/3. இங்க pi plus pi/3. cos x is equal to pi plus pi/3. இங்க pi minus pi/3. So simultaneously solve பண்றோம். 3 pi minus pi 2 pi/3. x ஓட வேல்யூ pi/3. x ஓட வேல்யூ என்னது pi/3. இங்க என்ன வரும் cos x is equal to 3 pi plus pi 4 pi/3. cos cancel. So x ஓட வேல்யூ critical region கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க என்ன வந்துச்சு x is equal to 2 pi/3. x is equal to 2 pi/3, 4 pi/3. இத நம்ம f dash of x ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி மேக்ஸிமமா மினிமமான்னு பார்க்க போறோம். f dash of x நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். f of x நம்ம கொடுத்திருக்கு. what is f of x? f of x ஓட வேல்யூ x plus 2 sin x. f dash of x நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம் 1 plus 2 cos x. f double dash of x என்னது minus 2 sin x. இதுல when x is equal to 2 pi/3. அதே மாதிரி when x is equal to 4 pi/3 வரும்போது மேக்ஸிமமா மினிமமா கண்டுபிடிக்க போறோம். f double dash of x ஓட வேல்யூ என்னது 2 pi/3 minus 2 into sin 2 pi/3. ஓகேயா? So pi-ங்கிறது என்னது 180. 2 into 180/3 360/3 sin 120. sin 120 ஓட வேல்யூ நமக்கு தேவை. what is sin 120? so x is equal to 4 next போடுவோம். இங்க என்ன போடுவோம் minus 2 sin 120. sin 120ங்கிறது செகண்ட் குவாட்ரண்ட் 180 minus 60 minus 2 into செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ். செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவா இருக்கறனால இது sin 60. sin 60 ஓட வேல்யூ இது √3/2. 2 cancel minus √3 which is less than 0. less than 0 na the function is maximum at x is equal to 2 pi/3. x ஓட வேல்யூ 2 pi/3 ல இருக்கும்போது நமக்கு ஃபங்க்ஷன் வந்து என்னது மேக்ஸிமம் வருது. சோ மேக்ஸிமம் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். what is the maximum value? what is the maximum value? என்ன இதல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். f of 2 pi/3. x க்கு பதிலா 2 pi/3 plus 2 into sin 2 pi/3. அப்ப
2 pi by 3 plus sin 120 நம்ம ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம் 2 into 3 sin 20 2 pi by 3 sin 120 ஓட வேல்யூ நம்ம இப்பதான் பார்த்தோம் minus root 3 by 2 so 2 pi by 3 sin 120 ஓட வேல்யூ நமக்கு செகண்ட் குவாட்ரண்ட்ல sin பாசிட்டிவ் தான் அப்ப root 3 by 2 plus 1 so நமக்கு maximum value என்னது 2 pi by 3 plus 3 so this is 2 pi by 3 ல நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது maximum value what is the maximum value 2 pi by 3 plus 3 second part நம்ம போடுவோம் second part என்னது x is equal to 4 by 3 இருக்கும்போது f dash of x இருக்குது f double dash of x 1 plus 2 என்னது cos x f double dash of x என்னது minus 2 sin x so இதுல x ஓட வேல்யூ நம்ம என்ன போட போறோம் 4 pi by 3 ரைட்டா f double dash of 4 pi by 3 greater than 0 or less than 0 னு பார்க்க போறோம் minus 2 sin 4 pi by 3 minus 2 sin 4 into 180 by 3 sin 240 ஓட வேல்யூ என்னது sin 240 ங்கிறது நமக்கு எத்தனாவது குவாட்ரண்ட்ல third quadrantல sin வந்து என்னது நெகட்டிவ் அப்ப -2 sin 60 இது வந்து என்னது நெகட்டிவ் -2 sin of என்னது -2 minus sin 60 minus minus cancel 2 sin 60 which is equal to 2 into root 3 by 2 இது ரெண்டும் cancel root 3 which is greater than 0 the function is minimum at x is equal to 4 pi by 3 the function is minimum at x is equal to 4 pi by 3 ல நமக்கு minimum value கிடைக்குது அப்ப நம்ம என்ன செய்றோம் 4 pi by 3 ஐ இதல சப்ஸ்டிட்யூட் பண்றோம் minimum value greater than 0 னால minimum value so இந்த ஈக்குவேஷன்ல x க்கு பதிலா என்ன போடுறோம் 4 pi by 3 4 pi by 3 plus 2 into sin 4 pi by 3 4 pi by 3 so sin 4 pi by 3 நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம் அதோட வேல்யூ என்னது minus root 3 by 2 third quadrantல வந்து நெகட்டிவ் வந்து இது ரெண்டும் கேன்சல் which is equal to 4 pi by 3 minus 3 so finally நம்ம என்ன செய்றோம் therefore the maximum values what is the local maximum value is 2 pi by 3 plus 3 at x is equal to 2 pi by 3 what is the local minimum value is 4 pi by 3 minus root 3 at x is equal to 4 pi by 3 so நம்ம local maximum value minimum value கண்டுபிடிக்கிறது எப்படின்னு ஒரு simple problem solve பண்ணோம் thank you students if you like this video share